இணையில்லாத மிஞ்சிய ஆற்றல் இல்லாத மீதம் ஆற்றல் இல்லாமல் அனைத்து ஆற்றலையும் ஒன்றாக கொண்டு இறை அமர்ந்து அகத்தியம் அமர்ந்து திருமுருக பரந்தான பேராற்றல்கள்லாம் ஒட்டுமொத்தமாய் அமர்ந்த தலமாக இருக்கின்ற அற்புதமான தலமதின் உயர் சூட்சமத்தை பரந்தாமன் அருளி நிற்க அகத்திய பெருமான் கண்டு நிற்க அற்புதமான சூட்சமம் நடந்தேறி வருகின்ற உயர் மகா சூட்சம மகா சபைதனிலே ஆதிநாராயண பெருமான் ஆற்றிய அற்புதமான உரைகளின் நிலையிலே நிறைவிலே அகத்திய பெருமான் நிறைவாக உரை நிகழ்த்தி உயர்வாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அது. சபை உயர்ந்தோங்கி சிறந்தோங்கி மிளிர்ந்தோங்கி வருகின்ற உயர் சூட்சமங்கள் தொடங்கி விட்டதை அற்புதமாக இருபெரும் ஆற்றல்களும் அகத்திய பெருமான் காலையில் அமர்ந்து ஆற்றிய அத்தகைய அற்புதமான ஆசி நிலைகளில் எல்லாரும் கண்டு வியந்து நின்ற தருணம். இப்போ அகத்திய பெருமான் சந்தோஷ கோலத்தில் அனந்த கோலத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்ககிட்ட காட்சிகள் ஞான சம்பந்தப்பட்ட வினாக்களை முதல்ல இயல்பு நிலையில் கேட்டுக்கலாம். காட்சிகள் கேட்க போறியா? கேட்கணும் கேளு, நீ கேட்கணும் கேளு, யாருனாலும் கேளுங்க. நீ கூட நிற்கணும். நீ ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் சத்யநாராயண திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் பிரபஞ்ச அகத்திய சிவமகா வாழை சித்த சபை திருவடிகளே போற்றி போற்றி. ஐயனே, இன்றைக்கி காலையில் கோபூஜை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் சபையை சித்த சபையை சுற்றி வரும்போது குட்டி தண்ணி என்னோடய இரு கால்களும் தரையில் நடப்பது போல் இல்லை, அந்தரத்து நடக்கும் மாதிரி இருந்தது. அகத்திய பெருமான் எந்த வித உணர்வும் இல்லாமல் இருந்தது இன்றைக்கி கோபூஜை முடிஞ்சதுக்கப்புறம். அடுத்து அபிஷேகம் முடிஞ்சு உங்களோட விக்கிரகத்துக்கு தலப்பாக கட்டியிருந்தது அணில் பிள்ளை மேலே உட்காந்துருக்க மாதிரியே ஒரு காட்சி, மூடா காட்சியாக கிடச்சிது. தலப்பாகையில் அணில் பிள்ளை உட்காந்துருக்க மாதிரியே இருந்துச்சு. அது உங்களை சொல்ல தவறி. அணிப்பில் உட்காந்துற மாதிரி ஒரு காட்சி. இந்த விக்கிரகத்துக்கு இங்கே வச்சுருக்கோம்ல, தவத்தில் இருக்க அகத்திய பெருமானுக்கு விக்கிரகத்துக்கு மேலே தலப்பாக கட்டியிருப்போம்ல, அகத்திய பெருமான் விக்கிரகத்தில் தலப்பாகையில் அணில் பிள்ளை உட்காந்துருக்கு. அப்படி ஒரு காட்சி கிடச்சி. அதுக்கப்புறம் தவத்தில் இருக்கும்போது சீடர்களோட சித்தன் தவம் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இன்னைக்கு கிடச்சிது, கொடுத்தீங்க. ஆனால் தவம் இருக்கும்போது நான் தரையிலே இல்லை, அந்தரத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம தளத்தில் இல்லை மாதிரி வேறு எங்கேயோ இருக்க மாதிரி தான் இருந்தது. எந்த வித இங்கே இருக்க மாதிரியே எனக்கு தோணலை, வேறோ ஒரு லோகத்தில் ஏதோ ஒரு இந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் கீழே இல்லை, நான் தரையில் உட்காரல. சபையை வளம் வரையிலே அந்த உணர்வு இருந்தது. ஆமாம், அந்த உணர்வு இருந்துச்சு காலையில் கோபூஜையில். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் சுத்தம் பண்ண சொன்னீங்கல்ல, அம்மாவுக்கு ஹெல்ப் உதவி பண்ண சொன்னீங்களே, அப்போ உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கால் நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தவத்தில் அந்த மாதிரி அந்தரத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு, அந்த உணர்வும் இல்லாமல். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. உயர் சூட்சமங்கள் நிகழ்ந்தேறுகின்ற பிரபஞ்ச மகாசபையில் நடந்தேறிய அருள்மகா திருமால் ஆற்றல் கொண்ட பள்ளி கொண்ட பெருமாளுக்கு நடந்த அற்புதமான ஏகாதசி பூஜை அது. இன்றவன் கூறிய அற்புதமான நிலை, இன்றவன் உரைத்த ஏற்றமிகு உயர் சூட்சமம் ஒரு உண்மையை உடைத்தெறிகின்ற நாள். அந்நாள் இதுவென்று உணர்ந்து அற்புதமாய் இறைகணங்கள் எல்லாம், லோகங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய இறைகணங்கள், சிவசோலையிலே தவம் இருக்கின்ற அத்துணை இறைகணங்கள் யாவும் ஒன்றாக வந்தமர்ந்து நடந்தேறிய அருள் புனர்ஜென்ம கோமாதா பூஜை அது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய ஆற்றல் பெற்ற பூஜை அனைத்தையும் அருள் புனர்ஜென்ம கோமாதா தாங்கி நின்ற கோலம். அவ்வாறு தாங்கி நின்ற கோலமதில் கண்ட காட்சி உயர் விஸ்வரூப காட்சியாய் நின்றவன் சத்திய நாராயணனாய்
விண்ணுக்கும் மண்ணுக்கும் நின்றவன், அனைத்து ஆற்றல்களையும் தாங்கி நின்றவனாய், அனைத்து கணங்களின் ஆற்றலையும் தாங்கி நின்றவனாய் நின்ற கோலமதை கண்டுதான் அகத்தியன் அவனுக்கு தீப ஆராதனைகளை காண்பித்தோம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு அத்தகைய பேராற்றல் வளம் வந்த அமர்ந்த சபைதனில் இன்றைய ஆற்றல் என்பது அபரிமித நிலை கொண்டு இருந்ததால் தான் இருந்தோர்கள் தன்னை இழந்தோர்கள் யாவரும் இவ்விடத்தில் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இவ்விடம் இருந்தோர்கள் தன்னை இழந்தோர்கள் எல்லாம் இவ்விடத்தில் இருக்கவில்லை. இருந்ததெல்லாம் அவர்கள் இருந்ததெல்லாம் இச்சபையில் பல்வேறு பரிமாணங்களை கொண்ட சபைதனிலே ஒரு ஒய்யார நிலை கொண்ட திரு வைகுண்ட தலத்தில் நின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறுதான் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்தேறியது, நகர்ந்தேறியது. அத்தகைய நிலைதனில்தான் நிலை தடுமாறி நின்றது போல், தன்னுடைய சுய நினைவு அகன்றது போல் ஒரு பிரம்மை நிலைதனிலே வளம் வந்த சீடர்களை அகத்தியன் கண்டோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையால் தான் தவமிருந்த தலமும் பூஜை புனஸ்கார நைவேத்தியங்கள் நிகழ்வித்த தலமும் இத்தலமதில் இல்லை, வண்டல்வனம் மாநகரில் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. காண்பதற்கு எளிய நிலை கொண்ட இத்தகைய சபைதனிலே நடந்தேறுவது ஏதோ ஒரு மானிடர் நிகழ்த்துகின்ற பூஜை புனஸ்கார நிலை போல் தெரியும். ஆனால் நிகழ்த்தப்பட்டது இது வைகுண்டத்தில் நிகழ்த்தியவர்கள் இறை ஆற்றல் கொண்ட சித்தர்களும் தேவர்களும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஆகையால் தான் அத்துணை ஆற்றல் இறை ஜீவராசிகள் எல்லாம், இறையாற்றல் கொண்ட ஜீவராசிகள் எல்லாம் கண்ணில் படுகின்றன, அனைத்தும் சுற்றி வருகின்றன. திருக்கருடன் முதல் ஏற்றம் கொண்ட ஆஞ்சநேய கணங்கள் எல்லாம் வளம் வந்து அற்புதமாய் சித்தனது உருவிலும் சித்தனை சுற்றிலும் வளம் வந்த சீடர்களது உருவிலும் அங்காங்கு நிற்கின்ற சிவஸ்வரூபங்களிலும் பரிவார ஆற்றல்களின் மேலும் அமர்ந்தவாறு கண்ட காட்சிகள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இதுதான் அற்புதம். இங்கு இந்நிலைதான் அபூர்வம், அதிசயம். யாம் கொடுத்த நூலெங்கே, யாம் கொடுத்த சபையெங்கே, யாம் உருவாக்கிய சித்தனெங்கே என்று அகத்தியன் தேடிக்கொண்டிருக்கின்றோம். யாம் கொடுத்த சபையெங்கே, யாம் கொடுத்த நூலெங்கே, யாம் உருவாக்கிய சித்தனெங்கே என்று அகத்தியன் தேடிக்கொண்டிருக்கின்றோம். எனில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இங்கு என்பதை யூகித்துக் கொள்ளுங்கள் சீடர்கள். ஓம் அகதீசாய நமக. ஒன்றும் பலவாறு பெருகி பல்மடங்கு பெருக்கெடுத்து சிவமே ஆச்சரியப்படுகின்ற, சிவமே வியக்கின்ற அத்தகைய பேராற்றலை தாங்கி நிற்கும் சபையும் நூலும் சித்தனும் சீடர்களும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. காண்பதற்கு எளிய நிலை போல் தோற்றமளிக்கும். இன்னும் கூறுகின்றோம் அகத்தியன், இன்னும் இதனை உரைக்கின்றோம், உரைத்து கொண்டே இருக்கின்றோம். அமர்ந்திருப்பவன் அகத்தியனே என்று ஏற்றுக்கொண்டு, உரையாடுபவன் அகத்தியனே சிவசபையில் என்று ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற ஒவ்வொருவனும் இங்கு இல்லை என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. விடமதில் இல்லை, யாமும் இல்லை, நீங்களும் இல்லை. எங்கு இருக்கின்றோம்? கைலாய சிவகூரை தலத்தில் இருக்கின்றோம். திருப்பள்ளிகொண்ட பெருமாள் அமர்ந்திருக்கின்ற திருப்பார் கடலில் இருக்கின்றோம். வைகுண்டத்தில் இருக்கின்றோம். அதுதான் உண்மை. எங்கு இருக்கின்றது கைலாயம், வைகுண்டமும் திருப்பார் கடலும்? எங்கு இருக்கின்றது இவன் தவம் இருக்கும் பாதாள கங்கா? எங்கு இருக்கின்றது? பாதாளம் எங்கு இருக்கின்றது? உனக்குள் இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய. அவர்களுக்குள் இருக்கின்றது. காணுங்கள், காணுங்கள். உங்களை காணாது காணுங்கள், உங்களை மறைத்து காணுங்கள், உங்களை மறந்து காணுங்கள். இந்நிலைதான் இங்கு நடந்தேறியது. அதன் ஒட்டுமொத்த சூட்சமத்தையும் காட்சியாகவும் தவமாகவும் கண்டாய் என்ற அகத்தியன் வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்பொற்று வாழ்க அகதி அகத்தியம்.